அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். அமரர் கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம் பாகம் 2, காஞ்சி முற்றுகை, அத்தியாயம் 2, பழைய நண்பர்கள். ரதம் கோட்டையின் உள்வாசலை கடந்து காஞ்சி மாநகரின் அழகிய விசாலமான வீதிகளில் போகத் தொடங்கிய போது பரஞ்சோதிக்கு பழைய நினைவு வந்தது. 8 மாதங்களுக்கு முன்னால் ஒரு நாள் இதே அந்தி நேரத்தில் இதே விதமாக பூரணச்சந்திரன் கீழ்வானத்தில் உதயமாகிக் கொண்டிருந்த சமயத்தில் தாம் தெற்கு கோட்டை வாசல் வழியாக காஞ்சி நகருக்குள் பிரவேசித்ததும் அன்று இரவு நிகழ்ந்த சம்பவங்களும் அவர் உள்ளத்தில் விரைவாக தோன்றின. அன்று அவர் காஞ்சியில் பிரவேசித்ததற்கும் இன்று பிரவேசித்ததற்கும் எவ்வளவு வித்தியாசம்! தளபதி, என்ன ஒரேடியாக மௌனத்தில் ஆய்ந்து விட்டீர் என்று மாமல்லர் கேட்டதும் பரஞ்சோதி சிந்தனை உலகிலிருந்து வெளி உலகத்துக்கு வந்தார். மன்னிக்க வேண்டும் பிரபு, தங்களுடைய அன்பானது அப்படி என்னை மெய்மறக்கச் செய்துவிட்டது. தென்னாட்டில் உள்ள மல்லர்களையெல்லாம் வென்று மகாமல்லர் என்று பட்டம் பெற்ற பல்லவ குமாரனின் பக்கத்தில் சமமாக உட்கார்ந்து போவது நான்தானா என்று எனக்கே சந்தேகமாயிருக்கிறது. நல்ல சந்தேகம். உமக்கு பக்கத்தில் உட்கார்ந்து செல்வது எனக்கல்லவா கௌரவம்? ராட்சச புலிகேசியின் சேனா சமுத்திரத்தை மந்திரகிரியைப் போல் கடைந்து கலக்கிய மகா வீரனல்லவா நீர்? வாதாபி யானைப்படையாகிய மேகத்திரளை சிதறடித்த பெரும் புயற்காற்றல்லவா நீர்? பல்லவ குதிரைப்படையின் சாகச செயல்களின் புகழ் காஞ்சி வரையில் வந்து எட்டி இருக்கிறதா என்று தம்முடைய புகழை படையின் புகழாக மாற்றி கூறினார் தளபதி. ஏன் எட்டவில்லை? வாரந்தோறும் சக்கரவர்த்தி அனுப்பிய ஓலைகளிலிருந்து நீர் தலைமை வகித்த குதிரைப்படையின் வீரச் செயல்களையெல்லாம் அவ்வப்போது தெரிந்து கொண்டோம். தெரிந்த விவரங்களை பறையறைந்து நாடு நகரமெல்லாம் தெரியப்படுத்தினோம் என்றார் மாமல்லர். ஆஹா, தங்களுடைய அன்பினால் எப்படி மெய்மறந்து போனேன் பார்த்தீர்களா? சக்கரவர்த்தி கொடுத்த ஓலையை தங்களிடம் கொடுக்க மறந்துவிட்டேன் என்று கூறிக்கொண்டே பரஞ்சோதி இடுப்பில் பத்திரமாக செருகியிருந்த ஓலைக்குழாயை எடுத்து கொடுத்தார். தளபதி, இது சக்கரவர்த்தி கொடுத்த ஓலைதானே? எங்கேயாவது வழி நடுவில் ஓலை மாறிவிடவில்லையே என்று மாமல்லர் சிரித்துக்கொண்டே கேட்டார். அந்த வரலாறு கூட தங்களுக்கு தெரியுமா என்று பரஞ்சோதி கூறிய போது அவருடைய முகத்தில் மலர்ந்த புன்னகையில் நாணமும் கலந்திருந்தது. ஆமாம், தெரியும். நீர் இங்கிருந்து போகும் வழியில் வஜ்ரபாகுவை சிநேகம் செய்து கொண்டது முதற்கொண்டு எல்லாம் எனக்கு தெரியும் என்றதும் 2 பேருமே கலகலவென்று நகைத்தார்கள். மாமல்லர் மேலும் தொடர்ந்து கூறினார். சக்கரவர்த்தி 8 மாதத்துக்கு முன்பு இங்கிருந்து கிளம்பிய போது நானும் வருவேன் என்று எவ்வளவோ பிடிவாதம் பிடித்தேன். சக்கரவர்த்தி அதை உறுதியாக மறுத்துவிட்டார். அப்படியானால் வாராவாரம் போர்க்களத்தில் நடப்பதையெல்லாம் விவரமாக எழுதி அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அந்தபடியே சக்கரவர்த்தி எழுதி அனுப்பி வருகிறார். தளபதி, இன்றைக்குத்தான் நான் உம்மை முதலில் பார்க்கிறேன். ஆனாலும் நீ எனக்கு புதியவர் அல்லர். சக்கரவர்த்தி அனுப்பி வந்த ஓலைகளின் மூலமாக உம்முடன் சென்ற 8 மாதமும் பழகி வந்திருக்கிறேன். உம்மை இன்று பார்த்ததும் புதிய மனிதராகவே எனக்கு தோன்றவில்லை. வெகு காலம் பழகிய சிநேகிதராகவே தோன்றியது. பிரபு, எனக்கும் அப்படியேதான் தோன்றுகிறது. கிளிப்பிள்ளையைப் போல் தாங்கள் சொன்னதையே திரும்பிச் சொல்வதாக நினைக்க வேண்டாம். உண்மையில் அப்படித்தான். ஏனென்றால் சென்ற 8 மாதத்தில் சக்கரவர்த்தி தங்களை பற்றி ஏதாவது பேசாத நாளே கிடையாது. அதனால் எனக்கும் தாங்கள் புதியவராகவே தோன்றவில்லை. குமார சக்கரவர்த்தி பரஞ்சோதியின் கரங்களை இறுக பிடித்துக்கொண்டு, தளபதி, அப்படியானால் நாம் இருவரும் பாக்கியசாலிகள்தாம். தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் வாக்கு நம் விஷயத்தில் முற்றும் உண்மையாயிற்று. புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் என்று தமிழ்மறை சொல்லுகிறதல்லவா? குறிப்பு: சாதாரணமாக ஒருவரையொருவர் அடிக்கடி சந்தித்து கலந்து பழகுவதனால் நட்பு உண்டாகி வளர்கிறது. ஆனால் 2 பேருக்கும் ஒத்த உணர்ச்சி இருக்கும் பட்சத்தில் மேற்சொன்னவாறு கலந்து பழகுதல் இல்லாமலே நட்பாகிய தலை சிறந்த உறவு ஏற்பட்டுவிடும். திருக்குறள் ஆசிரியருக்கு பொய்யாமொழி புலவர் என்ற பட்டம் முற்றும் பொருத்தமானது என்று உற்சாகமாக கூறினார். அதற்கு பரஞ்சோதி, பல்லவகுமாரரே, மன்னிக்க வேண்டும். நான் கல்வி அறிவு என்பதே இல்லாதவன். பள்ளிக்கூடத்தின் நிழலில் கூட ஒதுங்காதவன். திருவள்ளுவரையும் அறியேன், அவருடைய திருக்குறளையும் அறியேன். எனக்கு கல்வி புகட்டும் பொறுப்பை சக்கரவர்த்தி தங்களுக்கு அளித்திருக்கிறார். ஓலையை படித்து பார்த்தால் தெரியும் என்றார். இந்த வார்த்தைகள் குமார சக்கரவர்த்திக்கு சிறிது கூச்சத்தை உண்டாக்கின. அதற்கென்ன தளபதி, சக்கரவர்த்தியின் கட்டளை எதுவானாலும் சந்தோஷமாக நிறைவேற்றி வைக்க நான் கடமைப்பட்டவன் என்று அவர் சொல்லி முடிப்பதற்குள் தளபதி பரஞ்சோதி, ஆனால் எனக்கு கல்வி கற்பிக்கும்படி சக்கரவர்த்தி தங்களுக்கு ஆக்ஞையிட்டிருப்பது என்னுடைய நன்மைக்காக அல்ல, தங்களுடைய நன்மைக்காகத்தான் என்றார். மாமல்லர் ஒன்றும் விளங்காமல் பரஞ்சோதியின் முகத்தை ஏறிட்டு பார்க்க அவர் மேலும் கூறுவார். ஆம் பிரபோ, தங்களிடத்தில் எல்லா நல்ல குணங்களும் இருக்கின்றனவாம். ஆனால் பொறுமையும் நிதானமும் மட்டும் குறைவாம். எனக்கு கல்வி புகட்ட ஆரம்பித்தீர்களானால் உங்களுக்கும் பொறுமை வந்துவிடுமாம். என்னுடைய அறிவு கூர்மையில் சக்கரவர்த்திக்கு அவ்வளவு நம்பிக்கை
என்றதும் மாமல்லர் குபீர் என்று சிரிக்க, அதை பார்த்து பரஞ்சோதி சிரிக்க, இருவரும் சிரிப்பதை பார்த்து அடக்கி அடக்கி பார்த்தும் முடியாமல் சாரதி கண்ணபிரானும் சிரிக்க, இந்த கோலாகலம் என்னத்திற்கு என்று தெரியாமல் ரதத்தை இழுத்துச் சென்ற குதிரைகளும் கனைத்தன. குதிரைகள் தங்களுக்கு சுபாவமான இனிய குரலில் கனைப்பதைக் கேட்டு மறுபடியும் ஓர் ஆவர்த்தம் மூவரும் சிரித்தார்கள். அத்தியாயம் 3. ஸ்நேக பிரதிஜை. ஒரு பக்கம் மாமல்லருடன் சல்லாபம் செய்து கொண்டு வந்த போதே மற்றொரு பக்கத்தில் காஞ்சி மாநகரின் விசாலமான ராஜ வீதிகளையும் வீதியின் இருபுறமும் காணப்பட்ட மாட மாளிகைகளையும் மொய்ப்பது போல் ஜனக்கூட்டம் நிறைந்த கடை வீதிகளையும் இடையிடையே தீபாலங்காரங்களுடன் விளங்கிய சிவாலயம் விஷ்ணு ஆலயங்களையும் தெய்வத்தமிழை வளர்த்த சைவ வைஷ்ணவ மடங்களையும் பௌத்தர் சமணர்களின் கோயில்களையும் வேதகோஷம் எழுந்த சமஸ்கிருத கடிகை ஸ்தானங்களையும் சிற்பச்சித்திர கலாமண்டபங்களையும் பரஞ்சோதி கண்கொட்டா ஆர்வத்துடன் பார்த்து கொண்டு வந்தார். 8 மாதத்துக்கு முன்பு அவர் தெற்கு கோட்டை வாசல் வழியாக பிரவேசித்த அன்று இரவு இருந்ததை காட்டிலும் இன்று நகரில் கலகலப்பும் களையும் அதிகமாயிருந்தன. அன்றைக்கு யுத்த செய்தி திடீரென்று வந்திருந்தபடியாலும் கோட்டை வாசல்கள் சாத்தப்பட்டு நகரமெல்லாம் ஒற்றர் வேட்டை நடந்து கொண்டிருந்தபடியாலும் காஞ்சி நகரம் அப்படி பொலிவிழந்து காணப்பட்டது போலும். அந்த ஆரம்ப பீதிக்கு பிறகு ஜனங்கள் மறுபடியும் ஒருவாறு மனோதைரியம் அடையவே எல்லா காரியங்களும் வழக்கம் போல் நடந்து வருகின்றன போலும். ஆனால் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? அதிசீக்கிரத்தில் மீண்டும் இந்த சௌந்தரிய நகரம் அழகும் பொலிவும் இழந்து இருளடைந்து ஜனசூன்யமாக தோன்றப்போகிறதல்லவா? இந்த எண்ணங்களெல்லாம் மாமல்லரின் ரதத்தில் வந்து கொண்டிருந்த போது பரஞ்சோதியின் உள்ளத்தில் இடையிடையே எழுந்து கொண்டிருந்தன. ஏகாம்பரர் கோவில் சந்நிதிக்கு வந்ததும் அந்த திவ்ய சந்நிதியின் மகோன்னதமான தோற்றத்திலிருந்தே அதுதான் ஏகாம்பரர் கோவிலாய் இருக்க வேண்டுமென்று பரஞ்சோதி ஊகித்து தம்முடைய ஊகம் சரிதானா என்று மாமல்லரை வினவினார். ஆம் தளபதி, இந்த சந்நிதிக்கு இதற்கு முன்னால் நீர் வந்ததே இல்லையல்லவா என்று மாமல்லர் கேட்டார். இல்லை, வந்ததில்லை. முந்தடவை இந்த நகரத்திற்குள் நான் பிரவேசித்த போது ஏகாம்பரர் சந்நிதியைத்தான் தேடிக்கொண்டு வந்தேன். ஆனால் இந்த இடம் வரையில் அன்றைக்கு வந்து சேரவில்லை. கொஞ்சம் ரதத்தை நிறுத்தச் சொல்லுங்கள். காஞ்சியின் இருதயஸ்தானத்தை நன்றாய் பார்க்கிறேன் என்றார் பரஞ்சோதி. கோவிலுக்குள்ளே ஒரு தீப வரிசைக்கு பின் இன்னொரு தீப வரிசையாக முடிவின்றி ஜொலித்துக் கொண்டிருந்த அலங்கார தீபங்களையும் கோவிலுக்கெதிரே கம்பீரமான தேர் நின்ற நார் திசையையும் தேரடியிலிருந்து நாலா பக்கத்திலும் பிரிந்து சென்ற தேரோடும் வீதிகளையும் குன்றுகளைப் போல பல வகை புஷ்பங்கள் குவிந்து கிடந்த கடைகளையும் தேங்காயும் கதலியும் மலைமலையாக குவிந்து கிடந்த கடைகளையும் அற்புதமான சிற்பத்திறமுடைய தூண்களின் மேலே அமைந்த 100 மண்டபங்களையும் பரஞ்சோதி பார்த்துவிட்டு, ஆஹா, புலிகேசியின் காதலுக்கு காரணம் இல்லாமல் போகவில்லை என்றார். புலிகேசியின் காதலா? என்ன சொல்கிறீர் தளபதி என்று மாமல்லர் கேட்டார். புலிகேசி இந்த காஞ்சி சுந்தரியின் மேல் கொண்டிருக்கும் காதலை பற்றி வீரர் வஜ்ரபாகு எனக்கு சொன்னார். காஞ்சி என்னும் பெயரை கேட்டதும் காதலியின் பெயரை கேட்டால் காதலனுடைய முகத்தில் என்ன மாறுதல் உண்டாகுமோ அம்மாதிரி மாறுதல் புலிகேசியின் முகத்தில் உண்டாயிற்றாம். தளபதி, வீரர் வஜ்ரபாகு எவ்வளவுதான் சாமர்த்தியசாலியானாலும் அப்படி துணிந்து புலிகேசியிடம் போயிருக்க கூடாதல்லவா? உன் கருத்து என்ன என்று மாமல்லர் கேட்டார். அதற்கு மறுமொழி சொல்லாமல் பரஞ்சோதி, பிரபு, இங்கே திருநாவுக்கரசர் மடம் எது என்றார். அதோ பெருமையாய் கிடக்கிறதே, அந்த கட்டடம்தான். ஆஹா, இந்த மண்டபத்தில் சேர்ந்து தமிழ் கல்வி கற்பதற்காகத்தான் வந்தேன். நான் கல்வி கற்பதற்காக வந்த முகூர்த்தம் மடத்தையே மூடும்படியாகிவிட்டது என்றார் பரஞ்சோதி. நரசிம்மவர்மர் மீண்டும் இளநகை புரிந்துவிட்டு, பல்லவ குலத்துக்கு நீர் எவ்வளவோ மகத்தான சேவைகளையெல்லாம் செய்ய வேண்டுமென்று ஏற்பட்டிருக்கும் போது நாவுக்கரசரின் சீடராக நீர் எப்படி போயிருக்க முடியும்? அதோடு என்னிடம் நீர் தமிழ் பயில வேண்டும் என்பதும் தெய்வத்தமிழ் மொழியை அளித்த இறைவனுடைய சித்தமாக ஏற்பட்டிருக்கிறதே. இதை தெரிந்து கொண்டுதான் அன்று இரவு அந்த யானை மதம் கொண்டு ஓடி வந்ததோ என்னவோ. அதன் காரணமாகத்தானே இப்படியெல்லாம் நேரிட்டது என்றார் பரஞ்சோதி. உடனே சட்டென்று நினைத்துக்கொண்டு, ஐயா, ஆயனரும் சிவகாமியும் சுகமாயிருக்கிறார்களா என்று கேட்டார். சிவகாமி என்ற பெயரை கேட்டதும் மாமல்லரின் முகத்தில் ஏற்பட்ட மாறுதலை பரஞ்சோதி கவனியாமல் போகவில்லை. ஆஹா, காதலை பற்றிய வஜ்ரபாகுவின் கூற்றுக்கு மாமல்லரே உதாரணமாக இருக்கிறார் என்று மனத்தில் எண்ணிக்கொண்டார். மாமல்லர் மறுமொழி கூறிய போது அவருடைய குரலிலே கூட மாறுதல் இருந்தது. சுகமாயிருக்கிறார்கள் என்றுதான் அறிகிறேன் தளபதி. ஆனால் அவர்களை நான் பார்த்து பல மாதங்கள் ஆயின. ஆயனரின் பழைய ஆரண்ய வீட்டில்தான் அவர்கள் இருக்கிறார்கள். சக்கரவர்த்தியின் கட்டளைப்படி துறைமுகத்தில் திருப்பணி செய்த கல் தச்சர்களையெல்லாம் பாரத மண்டபங்கள் கட்டுவதற்கு அனுப்பிய பிறகு ஆயனரும் மாமல்லபுரத்திலிருந்து தமது ஆரண்ய வீட்டுக்கு திரும்பி வந்துவிட்டார் என்று மாமல்லர் கூறிய போது அவருடைய வார்த்தைகளில் முன்னே காணப்படாத உணர்ச்சி தொனித்தது.
மறுபடியும் மாமல்லர் பரஞ்சோதியின் கரங்களை அழுத்தி பிடித்து கொண்டவராய் உணர்ச்சி ததும்பிய குரலில் கூறினார், தளபதி, பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு எவ்வளவோ சேவை சென்ற 8 மாதத்தில் செய்திருக்கிறீர். இன்னும் எவ்வளவோ செய்யப்போகிறீர். ஆனால் அன்று இரவு நீர் செய்த வீரச் செயலை போன்ற மகத்தான சேவை வேறொன்றும் இருக்க முடியாது. ஆயனரையும் சிவகாமியையும் காப்பாற்றினீர் அல்லவா? அந்த செயலை நான் எவ்வளவு தூரம் பாராட்டுகிறேன் என்பதற்கு இதோ அடையாளத்தை பாரும் என்று கூறி அன்று மதயானை மீது பரஞ்சோதி எறிந்த வேலை எடுத்து காட்டினார். மாமல்லரின் உணர்ச்சி ததும்பிய வார்த்தைகளினால் பரஞ்சோதியின் மனமும் கனிந்திருந்தது. எனவே அவர் மறுமொழி கூற முடியாதவராய் மாமல்லர் நீட்டிய வேலை வாங்கிக் கொள்வதற்காக ஒரு கையினால் அதன் அடிப்பகுதியை பிடித்தார். நரசிம்மவர்மர் வேலை கொடுக்காமல் தாமும் அதை ஒரு கையினால் பிடித்து கொண்ட வண்ணம் சொன்னார், இந்த ஏகாம்பரர் சந்நிதியில் நான் எத்தனையோ தடவை எனக்கு ஒரு உற்ற நண்பனை அளிக்க வேண்டுமென்று பிரார்த்தனை செய்திருக்கிறேன். அந்த பிரார்த்தனையின் பயனாகவே நீர் இந்த காஞ்சிக்கு வந்ததாக நம்புகிறேன். தளபதி, இந்த சந்நிதியிலேயே நீரும் நானும் இன்று சிநேக பிரதிஜை செய்து கொள்வோம். ஆயனரையும் சிவகாமியையும் காத்த இந்த வீர வேரின் மீது ஆணை வைத்து நம்முடைய நட்பை நிலைப்படுத்திக் கொள்வோம் என்றார். ஏகாம்பரநாதரின் திருச்சந்நிதியில் அப்போது தீபாராதனைக்குரிய ஆலாட்சி மணி ஓம் ஓம் என்று ஒலித்தது. அன்று இரவு கண்ணபிரான் கமலியிடம் சொன்னான், என் கண்ணே, உன்னுடைய சிநேகிதி சிவகாமியின் சக்களத்தியை இன்று ரதத்தில் வைத்து ஓட்டிக்கொண்டு வந்தேன். அதை நினைத்தால் எனக்கு துக்கமாய் வருகிறது. இது என்ன பிதற்றல்? நீ சொல்வது உண்மையானால் அவள் யார் என்று இப்பொழுது சொல்லு. உடனே போய் விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு வருகிறேன் என்றாள் கமலி. அவளில்லை, மதயானை மேல் வேலெறிந்து உன் சிநேகிதியை காப்பாற்றிய வாலிபன் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்திருக்கிறான். அவன் இப்போது காஞ்சி கோட்டையின் தளபதியாம். அவனோடு குமார சக்கரவர்த்தி குலாவியதை பார்த்தால் சிவகாமியை கூட மறந்து விடுவார் போல தோன்றியது. உனக்கு தெரிந்த லட்சணம் அவ்வளவுதான். அந்த பிள்ளையின் மேல் மாமல்லருக்கு ஏன் அவ்வளவு பிரியம் என்று நான் சொல்லட்டுமா? என் தோழியை காப்பாற்றி கொடுத்ததற்காகத்தான் கண்ணா. இதிலிருந்தே மாமல்லரின் மனம் எவ்வளவு உறுதியாயிருக்கிறது என்று தெரிகிறது என்றாள் கமலி. உன் புத்தி கூர்மையே கூர்மை. கேவலம் ஒரு ரதசாரதியை போய் நீ கல்யாணம் செய்து கொண்டாயே. ராஜ்யமாளும் மதிமந்திரியை அல்லவா நீ மணந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கண்ணன் சொன்னான். அதனாலேதான் காதலுக்கு கண்ணில்லை என்ற பழமொழி ஏற்பட்டிருக்கிறது. உனக்கு தெரியாதா என்றாள் கமலி. தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.